விழுப்புரம் அருகே மருத்துவ கழிவு தொழிற்சாலையை அகற்ற கோரி கிராம மக்கள் தேர்தலை புறக்கணித்து போராட்டம். வேடம்பட்டு கிராம மக்கள் தேர்தலை புறக்கணித்து வாக்குச்சாவடி மையத்திற்கு செல்லாமல் வீட்டிலேயே முடங்கியுள்ளனர். இதனால் விழுப்புரம் பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் வேடம்பட்டு கிராமத்தில் செயல்பட்டு வரும் மருத்துவ கழிவு தொழிற்சாலையை அகற்ற கோரி பல முறை புகார் அளித்து மாவட்ட நிர்வாகம் அதன் மீது நடவடிக்கை எடுக்காததால் வேடம்பட்டு கிராம மக்களை தேர்தலை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வேடம்பட்டு கிராமத்தில் 650 வாக்காளர்கள் உள்ள நிலையில் அவர்கள் நன்னாட்டில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடி மையத்திற்கு வாக்களிக்க செல்லாமல் புறக்கணித்து வீட்டிலேயே முடங்கியுள்ளனர். அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியும் வாக்களிக்க செல்ல கிராமம் மறுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் அருகே உள்ள நன்னாடு ஊராட்சிக்கு உட்பட்டு வேடம்பட்டு கிராமத்தில் சுமார் 1500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு சந்தியா மருத்துவ கழிவுகள் சுத்திகரிப்பு நிலையம் என்ற ஒரு தனியார் மருத்துவ கழிவுகள் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிறுவனம் விழுப்புரம் மாவட்டத்தின் பல்வேறு மருத்துவமனையிலிருந்து மருத்துவ கழிவுகளை சேகரித்து அவற்றை தரம் பிரித்து சுத்திகரிக்கும் பணியினை செய்து வருகிறது. ஆனால் அதை முறையாக செய்யாமல் கழிவுகளை அந்த பகுதியில் எரித்து வருகிறது. இதனால் அந்த பகுதியில் கரும்புகை சூழ்ந்து நோய் தொற்று அபாயம் ஏற்பட்ட நிலை உள்ளது. இந்த மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு நிலையத்தால் அந்த பகுதியில் உள்ள கர்ப்பிணி பெண்களுக்கு நோய்கள் அதிகரித்து வருவதாகவும் தேம்பல், படர்தாமரை போன்ற நோய்கள் அறிகுறிகள் உள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். மேலும் தோல் நோய் அதிகரித்து வருவதாகவும் பின்னர் குழந்தைகள், முதியவர்கள் என அனைவருக்கும் சுவாச கோளாறு பிரச்சனை ஏற்படுவதாகவும் தெரிவிக்கின்றனர். அப்பொழுது அந்த பகுதியில் உள்ள கால்நடைகள், ஆடு, மாடு போன்றவையும் இதனால் பாதிப்புக்குள்ளாதாகவும் தெரிவிக்கின்றனர். இதனால் அந்த கிராம மக்கள் இதற்கு சில ஆண்டுகளாக கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். மேலும் மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை அகற்ற கோரி மனு அளிக்கும் உள்ளனர். ஆனால் மாவட்ட நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. முன்னதாக சுத்திகரிப்பு நிலையத்தை அகற்ற கோரி கிராம மக்கள் கையில் கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் நடத்திய நிலையில் தேர்தல் நாளான இன்று வேடம்பட்டு கிராம மக்கள் தேர்தலை புறக்கணித்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சம்பவம் விழுப்புரம் மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கம்பெனில வந்து எங்களுக்கு எத்தனை பேர் கருப்பை பிரச்சனை இருக்கு தெரியுமா? நான் இது வரைக்கும் சரி பேசக்கூடாது போயிருக்கிறேன். எல்லாத்துக்கும் அப்புறம் எங்க வீட்டுக்காரர் எல்லாத்துக்கும் கேட்டு பண்ணி 104 வேலை செஞ்சா கூட அவருக்கு ஹார்ட் அட்டாக். இன்னைக்கு இறந்து போன குடும்பத்துக்காக என்ன செஞ்சுட்டாங்க இந்த கவர்மெண்ட்? எங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க இது வரைக்கும் இறந்து போன குடும்பத்துக்கு? சொல்லுங்க பாப்பா. எல்லா சர்டிபிகேட் எல்லாத்துக்கும் நான் பேருந்து கலெக்டர் ஆபீஸ்க்கு, தாலுகா ஆபீஸ்க்கு, ஆர்ஐகிட்ட மனை யார்கிட்ட அழுது நானு ஒன்னானுக்கு கஷ்டப்பட்டேன். இந்த கர்ப்பப்பையில எத்தனை பெண்கள் பாதிச்சிருக்காங்க சொல்லுங்க நீங்களே. இது வரைக்கும் சரி